ஆக்சுவலா கொதிக்கிற குழம்புல மீன் போட்டாலே வெந்துட போகுது அந்த சூட்லயே. ஏன்னா அவ்வளோ சூடு இருக்கும் குழம்புனா. ஆக்சுவலா என்ன தெரியுங்களா, வெந்தயம் போடணும், நல்லா வதக்கணும். வெங்காயம் நம்ம அந்த மிக்சியில ஒன்றும் பாதியமாக நல்லா அரைக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கி பூண்டு, நான் ஒரு 2 பூண்டு போட்டுவேன். 2 பூண்டா 2 பல்லு இல்லை, 2 முழு பூண்டே போட்டுவேன். தோல் உச்சி நல்லா ஒன்றும் பாதியமாக நசுக்கி அதில் போட்டுருவேன். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கல் உப்பு போட்டு அந்த புளியெல்லாம் போட்டு கரைச்சி வைக்கிறோம் இல்லையா, அதை நல்லா ஊற்றிட்டு அது நல்லா சலசலன்னு கொதிக்கணும். நல்லா 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுங்க அந்த வதக்கிறப்பவே. நல்லா கொதிக்கணும். கொதிச்ச உடனே போட்டு மாங்காய் வேணா நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். நல்லா இருக்கும் மீன் குழம்புல மாங்காய் போட்டா. எங்க பாட்டியிலேருந்து நான் கூட எனக்கு மீன் குழம்புல மாங்காய் போட்டா பிடிக்கும். அதே மாதிரி மட்டன்ல முருங்கைக்காய் போட்டா டேஸ்டா இருக்கும். அந்த முருங்கைக்காய் எடுத்து சாப்பிட்டாலே அந்த மட்டன் டேஸ்ட் வரும் நமக்கு. அதே மாதிரி மீன் குழம்புல மாங்காய் போட்டா அந்த மாங்காய் எடுத்து சாப்பிட்றப்போ அவ்வளோ ருசியா இருக்கும். மாங்காய் உண்மையிலேயே மாங்காய் சேர்த்து பாருங்களேன், நீங்க சூப்பரா இருக்கும் மாங்காய் சேர்த்தா. எங்க வீட்டுல மீன் குழம்புனா பையன்